இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு எலிமினேட் ஆனது வந்து நமிதா. நமிதா எலிமினேட் ஆனது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நமிதா எலிமினேட் ஆயிருக்க கூடாது. இப்படிதானே நீங்களும் ரைசாவை வந்து வெளியே உட்காந்து வயிறு வலி எப்படி இருக்கு இருக்கு வாவ் வாட் ஆக்டிங்யா, என்னையே மிஞ்சிட்டாங்க, ஷி இஸ் சோ குட் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலிய ஓட்டுன்னு ஓட்டிட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் கிருஷ்ணா மேல சத்தியமா அதெல்லாம் நான் ஒன்னும் பேச கிடையாது, நான் சாபம் விட்டா கிருஷ்ணா எப்படி ஆளுங்களை தண்டிப்பாரு தெரியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு பேசிட்டு கடைசியில வச்சாரா உங்களுக்கே திருப்பி கிருஷ்ணா பெருசா. அதுக்கு நான் கடவுள் விஷயத்துல என்னைக்குமே விளையாடக்கூடாது. கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ரெஸ்பெக்ட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? லீடர்ஷிப் செலக்ஷன் நடந்த அந்த கேம்ல வந்து நீங்க ஓவியாவை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னீங்க, மைண்ட் யோர் ஓன் பிசினஸ் அப்படின்ட்டு. அது வந்து எந்த விதத்துல ஒரு ரெஸ்பெக்டான வார்த்தைன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால நீங்க ரெஸ்பெக்ட்னா என்னன்னு நீங்க கத்துக்கணும் நமிதா. அதை போய் தயவு செய்து கத்துக்குங்க. அண்ட் அடுத்தது வந்து இப்ப எல்லாம் நினைக்க போறாங்க, எல்லாம் பேசுற அதே வீடியோ தான் இவனும் பேசிக்கிட்டு இருக்கான், அப்படி ஒன்னும் பெருசா புதுசா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஒரு ஆள் ஜெயிக்கிறதுக்கு ஓட் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இதுவும் ரொம்ப முக்கியம். அவங்க ஜெயிக்கிறதுக்கு வந்து எல்லாம் போடுறான் அதே ஓட் தான் இவனும் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்றது கிடையாது. அதே மாதிரி ஏன் இதையும் நீங்க நினைக்க கூடாது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அதை அவங்களே பார்க்கணும். அந்த எலிமினேட் ஆன அந்த சில ஜென்மங்கள் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். எப்படியாச்சும் இந்த வீடியோ வந்து நமிதா கையில போய் சேர்த்துருங்க. அதை அவங்க பார்த்துட்டு அவங்களே ரொம்ப கேவலமா பார்க்கணும். இப்படியா நான் நடந்துகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்ல. அவங்க தெரிஞ்சுக்கணும்னு கூட தெரியல, தெரிஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க எப்படி பார்த்தாலும். ஸோ அடுத்தது வந்து காயத்ரி, நீங்க வந்து ஒரு தடவையும் ஒரு கூட்டணி சேர்க்க பாக்குறீங்க. பட் பாவம் அந்த கூட்டணி சேர்க்கிற ஆள் வந்து அந்தந்த வாரத்துல வந்து அப்பிட்டாய் போயிட்டே இருக்குது. ஆர்த்தி போயாச்சு, ரெண்டாவது வந்து இப்ப நமிதாவையும் அனுப்பி விட்டாச்சு. நீங்க வந்து ஆக்சுவலி அவங்கள வந்து ஒரு எப்படியாச்சும் இந்த மாதிரி வெளியாக்கிடணும், கெட்ட ஒரு பேர் கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேம்ல இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? நான் தெரியல, ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம். பட் எனிவேஸ் நீங்க வந்து வெளியே போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா போங்க. ஏன்னா வந்து நீங்க அடிக்கடி சொல்றீங்க வெளியே ஆகட்டும் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பட் நீங்க கண்டிப்பா பார்த்து இருக்கணும். ஜனங்க கண்டிப்பா வந்து உங்க மேல கை வைக்க மாட்டாங்க. பிகாஸ் உங்களை மாதிரி ஒரு குப்பை மேல கைய வச்சு அவங்க கையை அழுக்காக்கிக்க மாட்டாங்களா கண்டிப்பா. ஏன்னா நீங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு பெரிய குப்பை. So they do not want to dirt their hand by touching you. So மிஞ்சி போனா காரி கும்பலா சேர்ந்து துப்பிடலாம் உங்க மேல. அந்த ஆக்சுவலி எங்களோட எச்ச கூட உங்க மேல படக்கூடாது. பிகாஸ் அப்படிப்பட்ட ஒரு ஸ்பீசிஸ் நீங்க, வெரி டிஸ்கஸ்டிங் ஸ்பீசிஸ். அண்ட் நீங்க பெரிய ஒழுங்கு மாதிரி பேசுறீங்க. அண்ட் அடுத்தது வந்து சீருக்கான வார்த்தை என்னன்னு நீங்க தெரியாதுன்னு சொன்னீங்க. ஓகே, அது ஓகே, உங்களுக்கு தெரியல விட்டுருவோம். பட் நீங்க வந்து சொன்னீங்க கன்ஃபெஷன் ரூம்ல தட் பாயிண்ட்ஸ் டிடக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து நான் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்றேன் அப்படின்ட்டு. ரூம் விட்டு வெளியான உடனே சொன்னீங்க என் கால்சியம் ரொம்ப கம்மியா இருக்கு அதனால தான் இதை கொடுத்தாங்க, நான் ஏன் போய் சொல்லணும் அப்படி இப்படிலாம் நீங்க வந்து சொன்னீங்க. பட் நீங்க வந்து அந்த பாயிண்ட்ஸ் டிடக்ஷனை பத்தி நீங்க வந்து அந்த இடத்துல பேசவே இல்லை. அது ஏன் நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், தெரியணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் நீங்க ஒரு போய் புளிவிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ எஸ், யூஆர் டிஸ்கஸ்டிங் ஸ்பீசிஸ். அடுத்தது வந்து சக்தி, இதை நான் சொல்லியே ஆகணும். நீங்க வந்து லீடருக்கு வந்து தகுதியே இல்லாத ஒரு ஜென்மம் நீங்க தான் கண்டிப்பா. ஓகே, ஆனா நீங்க வந்து கணேஷை பத்தி சொல்றீங்க தட் அவர் வந்து தகுதியே இல்லாத ஒரு லீடர்னு. லீடர் வந்து எப்படியாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்து ஸ்மூத்தா முடிக்கணும்னு பாப்பாரு. அண்ட் அவர் வந்து ரெண்டு பேரையும் ஈக்குவலா வச்சு பாப்பாரு. பட் நீங்க வந்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து என்னன்னு சொல்றீங்கன்னா வந்து கிவ் இட் பேக் டு ஹர் நைஸ்லி, கிவ் இட் பேக் டு ஹர் நைஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்க வந்து இன்னும் தீய கொளுத்தி தான் போடுறீங்களே தவிர அது வந்து அழகா போய் முடிக்கணுங்கிற ஒரு எண்ணமே உங்களுக்கு கிடையாது. அண்ட் நீங்க வந்து அதை பத்தி பேசவே கூடாது அபவுட் லீடர்ஷிப். அடுத்தது வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் வந்து ஒரு திருடன் கதாபாத்திரம். இட்ஸ் ஜஸ்ட் அ கேரக்டர் ஃபார் அ கேம். அண்ட் நீங்க என்ன சொன்னீங்க, அழுது செம்ம ஒரு அழுது என் மனசாட்சிக்கு விரோதமான ஒரு அப்பாற்பட்ட ஒரு வெற்றி எனக்கு தேவையில்லடா, என்ன எலிமினேட் பண்ணா பண்ணட்டும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களே. பிக் பாஸ் உங்களை கூப்பிட்டு அந்த கேரக்டர் கொடுக்கும்போது உங்க மனசாட்சி எங்க போயிருந்துச்சு? அப்பவே சொல்லியிருக்க வேண்டியது தானே, என் மனசாட்சிக்கு விரோதமா என்னால இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் செய்ய முடியாது பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. அப்ப நீங்க சொல்லல.
வெளியானதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட நீங்க அப்ப கூட சொல்லி இருந்திருக்கலாம். அப்படி உங்களுக்கு உண்மையா அந்த மனசாட்சிங்கிற ஒரு விஷயம் வந்து அப்படியே உறுத்துச்சுன்னா அப்ப நீங்க சொல்லியிருக்கலாம். இல்ல நீங்க திருடுறதுக்கு அந்த டைமண்ட் நீங்க எடுத்த அந்த நேரத்தில் நீங்க வந்து சொல்லியிருக்கலாம். ஆனா பக்காவா ஒன் டைம்ல எல்லாத்தையும் அவ்வளவு அழகா திருடி அதை கொண்டு போய் வச்சு அது அந்த கான்டெஸ்டன்ஸ் எல்லாம் அந்த இடத்துக்கிட்ட போய் ரீச் பண்ற நேரத்துல கூட நீங்க வந்து டைவர்ட் பண்ணி விட்டீங்க. அந்த இடத்துல தேடியாச்சு இல்ல அப்படின்னு சொல்லி டைவர்ட் எல்லாம் பண்ணி விட்டு அந்த அந்த ஐட்டம் வந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க கூட மாத்தி வச்சீங்க. அப்ப கூட உங்க மனசாட்சி அதை கொடுக்கலான்னு தோணல. வையாபுரி வந்து எங்களோட சாப்பாட்டு பாயிண்ட்ஸ்ல தான் நீங்க கை வச்சு நீங்க ஜெயிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மட்டும் அழுதுகிட்டு சொன்னீங்க. இது வந்து என் மனசாட்சிக்கு விரோதமான ஒரு விஷயம், நான் திருடன் கிடையாது, எனக்கு இது பிடிக்காது மச்சி அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப பெருசா பில்டப் பண்ணீங்களே, எதுக்கு இப்பேற்பட்ட டிராமா? எதுக்கு அழுக தேவை இல்லையே. யூ குட் ஹவ் ஜஸ்ட் டோல்ட் தட் யூ நோ இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன் கேம், லைட்டா எடுத்துட்டு போயிடலாமே. நீங்க ஒரு பெரிய டிராமா. அடுத்தது அது 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 மட்டும் இல்லாம நீங்க வந்து ஒரு கோல் முட்டிங்கிறது ரொம்ப அழகா தெரிஞ்சிருச்சு. பிக் பாஸ் கமல் சார் உங்களை கேட்டது ஓவியா பத்தின ஒரு தாட் என்ன அப்படின்னு உங்களை தான் கேட்டாரு. ஆனா நீங்க அந்த நேரத்துல என்ன சொன்னீங்க? வையாபுரி சார் வந்து என்கிட்ட வந்து சொன்னாரு ஓவியா கண்டிப்பா இதை பத்தி தான் கொளுத்தி வைக்க போறா, அப்ப வந்து நான் வந்து ஆமான்ட்டு அக்ரி பண்ணேன் அப்படின்ட்டு. உங்களோட தாட் என்னங்கிறத மட்டும் தான் கேட்டாரு தவிர வையாபுரியோட தாட் என்னன்னு கேட்கல. இதுல தெரிஞ்சிருச்சு நீங்க ஒரு பெரிய கோல் மூட்டின்ட்டு. நீங்க இன்னொரு ஒரு பிராணி, பிராணின்னு சொல்லக்கூடாது, யூ ஆர் ஸ்பீசிஸ் ஆல்சோ, டிஸ்கஸ்டிங் ஸ்பீசிஸ். அண்ட் அடுத்தது வந்து வையாபுரி, நீங்களும் வந்து ஆக்சுவலி அந்த இடத்துல இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. பட் இருந்து நீங்களும் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு பிரச்சனையில தான் நீங்க மாட்டி விடுறீங்க. வயசுக்கு தகுந்தாப்புல உள்ள ஒரு பொறுப்பு உங்ககிட்ட அந்த இடத்துல கிடையாது. நீங்களும் எல்லாத்தையும் கொளுத்தி தான் விடுறீங்க. பாக்கிறதுக்கு தான் என்னமோ அசால்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் நீங்களும் வந்து எல்லாத்தையும் இப்படிதான் ஒத்து ஊதிக்கிட்டு இருக்கீங்க. கமல் சார் கேட்கும் போது உங்களோட வியூ என்ன ஓவியாவை பத்தி அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ரெண்டு பேரும் ஒரே போர்வையில படுத்தாங்க அப்படிங்கறத மட்டும் தான் சொன்னீங்களே தவிர ஆமா ஓவியா தான் வந்து இத பேசிருப்பா அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்லாம் ஒன்னும் சொல்ல கிடையாது. நீங்களும் அதை மறைச்சிட்டீங்க. அதை வந்து அழகா சக்தி வந்து போட்டு கொடுத்து அப்ப நீங்க வந்து ஆமா அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மழுப்புனீங்க. கமல் சாரம் வந்து உங்களோட வயசுக்கு மரியாதை கொடுத்து அதை பத்தி உங்களுக்கு ரொம்ப கிண்டி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. இல்லாட்டி உங்க மானம் போயிரும்ல. அதனால இதுக்கு மேல நீங்களாச்சும் கொஞ்சம் மானத்தை காப்பாத்திக்கிற மாதிரி இருப்பீங்கன்னு நம்புறேன். பிகாஸ் மேக்சிமம் இதெல்லாம் வந்து கஞ்சா கருப்பு, ஆர்த்தி, நமிதா அவங்களால பார்க்க முடியும். நீங்க இப்ப இன்னும் பார்க்க முடியாது. ஃபியூச்சர்ல தான் உங்களால பார்க்க முடியும். அடுத்து கணேஷ், யூ ஆர் ரியலி வெரி குட், சல்யூட். ஒரு லீடரா இருக்க வேண்டிய நேரத்திலையும் நீங்க அவ்வளவு நல்லா ஹேண்டில் பண்ணீங்க. அந்த லீடர் நீங்க இல்லாத போதிலும் ஒரு லீடர் செய்ய வேண்டிய சக்தி செய்ய வேண்டிய அத்தனை வேலைகளையும் நீங்க தான் பண்ணுனீங்க. என்ன கேட்டீங்கன்னா வந்து த்ரூ அவுட் இந்த 100 days நீங்களே லீடரா இருந்தா கூட வந்து இந்த வீடு ரொம்ப நல்லபடியா இருக்கும்ட்டு கண்டிப்பா தோணுது. நீங்க வந்து நிறைய பேர்த்தோட மனசுல நீங்களும் இடம் பிடிச்சிருக்கீங்க. அண்ட் யூ ஹேவ் அ வெரி குட் பொசிஷன் அப் தேர். இப்படியே இருங்க. கட் அண்ட் ரைட்டா இருக்கீங்க. தட் யூ நோ ஓவியா சொல்லியிருப்பான்னு என்னோட இன்ஸ்டிங் சொல்லுது அப்படின்ட்டு. லைக் தேர் இஸ் நோ ஒளிவு மறைவு இன் இட். அண்ட் யூ ஆர் சோ டைரக்ட். ஜெனுவினா இருந்துச்சு வார்த்தைகள். நைஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்த ஜென்மம் இஸ் ஜூலி. அவளை பத்தி பேசவே கூடாது. அது வந்து ஒரு ஒரு டோட்டல் வேஸ்டான ஒரு பீஸ். அது வந்து இந்த உலகத்துல வந்து எல்லா வேஸ்ட கொண்டு வந்து சேர்த்து வச்சு வெளியான ஒரு ஒரு ரதம்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு பொய்ய சொல்லி ஒரு பொண்ணோட பேரை கெடுக்கணுங்கிறது வந்து கெடுத்துதான் வந்து ஜெயிக்கணுங்கிறது என்ன ஒரு சீப்பான ஒரு பிஹேவியர். காயத்ரி இது ஆர்த்தி வந்து ஆரம்பத்துல வந்து நடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்துட்டு அப்ப வந்து கடுப்பா இருந்துச்சு ஏன் இந்த மாதிரி ஆர்த்தி சொல்றாங்கன்ட்டு. ஆனா இப்பதான் புரியுது ஏன் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்ட்டு. நானா ரிக்ரெட் பண்ணல ஆர்த்தி ஏன் வெளியாக்குறாங்கிறத நான் வந்து ரிக்ரெட் பண்ணல. ஏன்னா வந்து இல்லாட்டி இந்த மாதிரி இதுதான் வந்து ஜூலியோட உண்மையான கேரக்டர் நமக்கு தெரியாம போயிருக்கோம்ல. ஸோ அதனால ஆர்த்திக்கு தேங்க்ஸ் தான்.
வெளியானதுக்கு. ஏன்னா எப்படி பார்த்தாலும் அவங்களும் வந்து ஒரு டிஸ்கஸ்டிங் ஸ்பீசிஸ் தான். ஸோ ஜூலியை பற்றி அந்த அளவுக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. பிகாஸ் அது வந்து ஒரு மட்டமானதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதனால அதை பற்றி ஒன்றும் சொல்ல தேவையில்லை. இதில் வேற நடிக்குது திருப்பி. நான் என்ன ஹாலுசினேஷனா, நான் என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சு கேட்டிருக்குது. அது ஒரு பெரிய பைத்தியங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அது ஆக்சுவலி வந்து எல்லாத்தையும் பைத்தியமா ஆக்கிரும். அது பைத்தியம் கிடையாது, அதுதான் எல்லாத்தையும் பைத்தியம் ஆக்கிரும். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். ஸோ லெட்ஸ் நாட் டாக் அபவுட் ஹர். அடுத்தது வந்து ஆரவ். வாழ்க்கையிலேயே அங்கே இருந்ததுலேயே இப்போதான் நீ வந்து ஏதோ கொஞ்சம் உருப்படியா பேசின மாதிரி தோணுச்சு. பட் யூ ஆர் வெரி ஒரு 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 கன்ஃபியூஸ்ட் பர்சன். நீ வந்து ஒரு எப்பவுமே குழப்பத்தில் இருக்கிற ஒரு ஆளு. அதனால வந்து எப்போ எப்படி இருப்பேன் என்னன்னு தெரியாது. ஸோ அதனால இந்த தடவை ஏதோ இந்த வாரத்துக்கு ஏதோ நல்லபடியா இருந்தா அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஹோப் இப்படியே இருந்தா நல்லா இருக்கும். அடுத்தது ஸ்னேகன். he is not a confused person. He confuses people. அவர் வந்து குழப்பத்தில் இருக்க மாட்டாரு, எல்லாத்தையும் குழப்பி விட்டுருவாரு. எப்படிலாம் குழப்ப முடியுமோ அப்படிலாம் குழப்பி விட்டுருவாரு. அண்ட் அவர் வந்து he is very seasonal. லைக் ரொம்ப ஒரு சீசனான பர்சன். சீசன்ஸ் கூட வந்து சில மாதங்களுக்கு ஒரு தடவை தான் மாறும். ஆனா ஸ்னேகன் மட்டும்தான் வந்து டெய்லி ஒரு சீசன்ல இருப்பாரு. ஒரு மாற்றங்கள் ஒரு நாள்ல இருப்பாரு. என்ன நேரத்துல யாரை சப்போர்ட் பண்றாரு, யாரை சைட் பண்றாரு, யாரு பின்னாடி ஓட்டுறாரு எதுவுமே தெரியாது. ஆனா அவரும் அப்படிதான். கொஞ்சம் அந்த டிஸ்கஸ்டிங்கே வந்து ஏதோ கொஞ்சம் பரவாயில்லையான ஒரு டிஸ்கஸ்டிங் ஸ்பீசிஸ். ஃபைனலி அந்த வீட்டோட எங்க எல்லாத்தோட குவீன் ஓவியா. ஐ ஓகே பேபி? டெஃபினெட்லி நீங்க ஓகே தான் இருப்பீங்க. ஓவியா, யூ ஆர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கேர்ள் ஐ ஹவ் எவர் சீன் இன் மை என்டையர் லைஃப். லைக் அவ்வளோ ஸ்ட்ராங், அவ்வளோ இண்டிபெண்டன்ட். லைக் நீங்க வந்து ஸ்னேகன்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, அவர் வந்து சொன்னாரு தெரியும்னா, என்ன இருந்தாலும் நான் வந்து ஒன்னதான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்ட்டு. நீங்க யாரு என்ன சப்போர்ட் பண்றீங்களோ இல்லையோ, நான் என்ன நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை, லைக் தட் ஷோஸ் தட் யூ ஆர் சோ ஸ்ட்ராங் அண்ட் இண்டிபெண்டன்ட். இப்படியே இருங்க. we all love you so much. and ஆல்ரெடி நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இதுக்கு மேல நீங்க வந்து அப்படி எலிமினேட் ஆனாலும் சரி, இல்ல ஜெயிக்காட்டியும் சரி, அது வந்து மேபி இன்டர்னலி நடக்கிற ஏதாச்சும் ஒரு ஊழலாக இருக்கலாம். பட் நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிட்டீங்க. ஸோ இப்படியே இருங்க. அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் டு யூ. என்னோட மட்டும் இல்ல, நிறைய பேர்த்தோட பெஸ்ட் விஷஸ்.